வணக்கம். சமீபமாக இந்த அதர்மம் மனோஜ்னு ஒருத்தவன், பொதுவாக திராவிடத்திற்கு அறிவு இருக்காது, அவனுக்கு பண்பாக பேச தெரியாது, முழுக்க முழுக்க வன்மமாக பேசுகிறது, கொச்சையாக பேசுகிறது, அருவருப்பாக பேசுகிறது தான் அவனுடைய வழக்கம். ஏன்னா அது ராமசாமி, தெலுங்கு ராமசாமியோட வளர்ப்பு அப்படி தான் இருக்கும். அவர் வழி வந்த கருணாநிதியாக இருக்கட்டும், வெற்றி கொண்டானா இருக்கட்டும், இல்லை அது எல்லா வம்சமும் அப்படி தான் பேசும். அது பேசி அப்படி பழகிடுச்சு அவங்களுக்கு. நம்ம அதை ஒன்றும் சொல்ல தேவையில்லைன்னா, தமிழர்களோட மாண்பு பண்பு வேறு, தெலுங்கு திராவிடரோட பண்பு மாண்பு வேறு. நம்ம ரெண்டும் ஒப்பிடுறது தவறு. அது சந்தனத்துக்கும் மலத்துக்கும் ஒரு ஒப்பீடாகும். தமிழனும் சந்தனத்தோட தெலுங்கு திராவிட மலத்தை நம்ம சேர்க்கக்கூடாது. ஆனால் அவர் மேடையில் பேசுகிறார் என்னென்னா, எல்லாருக்கும் ரெண்டு இருக்குமா, ரெண்டு அடையாளம் இருக்குமா. ஒன்று மரபினமா, இன்னொன்று இனமா. புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறானு. உருட்டுறதுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் உருட்டுறானு. நம்ம அவனை அடிக்க உடைச்சி ஆரம்பிச்சதும் இந்த திராவிடன்ற பிம்பத்தை உடைக்கும் போது அதுக்கு அடிப்படையாக இருந்த ராமசாமி அடித்து உடைச்ச உடனே உனக்கு பயம் எல்லா பயனும் உளர ஆரம்பிச்சிட்டான். மரபினன்றான், இனன்றான். தமிழுக்கு திராவிடம் தான் முன்னோடியான், திராவிடம் தான் தமிழை காப்பாற்றுதான், தமிழ்னா திராவிடம், திராவிடனா தமிழான், திராவிட நாட்டையும் தமிழ் இல்லையா. ஏண்டா பைத்தியம், எத்தனாயிரம் வருஷமாக வாழ்ந்துட்டுருக்க தமிழனும் எங்கே திராவிடன்ற வார்த்தை வந்துச்சு? கால்வெல் சொன்னதுக்கு தான் திராவிடன்ற வார்த்தை வருது. அதுக்கு முன்னால் திராவிடன்ற வார்த்தை எங்கே இருந்திருக்கா? இல்லை திராவிடத்துக்கான ஏதாவது பொருள் இருந்திருக்கா? ஒரு அடையாள சொல்லாக இருந்திருக்கா? அல்லது இலக்கியமாக இருந்திருக்கா? அல்லது ஏதோ ஒரு வகையில் அது பண்பாடாகவோ இல்லை நிலம் சார்ந்த ஏதோ ஒரு வகையில் இருந்திருக்கா? எங்கேயுமே இல்லை. அவன் எடுத்து உருட்டினா அதை இந்த ராமசாமி, தெலுங்கு கூட்டம், மலையாள கூட்டம்லாம் ஒன்று கூடி தமிழ்னு ஆட்டையை போடுறதுக்கு தோதான வார்த்தை. இது ராமசாமி தானே சொல்கிறோம். சேலத்தில் நடந்த மாநாட்டில் தமிழர் கட்சின்னு ஆரம்பித்தா என்னையும் கூட இருக்கிறவனையும் மொழி வாரியாக பிரிச்சுருவாங்க, அண்ணாதுரையும் மாட்டிப்பாப்பில். அதனால் இதுக்கு ஒரு பொதுவான பேர் திராவிடன் வைப்போம், அதில் எல்லாருமே இருந்துக்கலாம் அப்படின்னு உருட்டினான். அந்த உருட்டை இன்ன வரைக்கும் நீங்கள் உருட்டுட்ருக்கீங்க. நீங்கள் உருட்டை மட்டும் இல்லை, பல ஆயிரம் கோடி சுருட்டிட்ருக்கீங்க. இன்றைக்கி அந்த கருணாநிதி ஆரம்பித்த குடும்பம் வரைக்கும் பல லட்சம் கோடி சுருட்டிட்டீங்க. அண்ணா வரை சிறப்பாக இருந்த, நேர்மையாக இருந்த, அறம் சார்ந்து இருந்த தமிழக அரசியல் கருணாநிதி எனும் தெலுங்கருக்கு பிறகு இன்று வரை மிக கேவலமான, கொச்சையான, அருவருப்பான, மனிதாபிமானமற்ற, நேர்மையற்ற, எந்த வகையிலும் ஏற்றுக்க முடியாத ஒரு கேவலமான அரசியலாக இருக்கிறது. காரணம் அடிப்படை கருணாநிதி. அந்த வகையார எல்லாருக்குமே உண்மையிலே பண்பாக பேச தெரியாது. அதில் எந்த அதர்மம் கேவலமான மனோஜ், அவன் வாயில் என்ன சாக்கடையான்னு தெரில, அப்படி ஒரு நாத்தம். வர வார்த்தையெல்லாம் கேவலமாக வருது. இவங்களாம் நேர்மையாக பேச தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்களை வீட்டில் எப்படி பேசுவானுன்னு தெரியல. உண்மையிலே இவங்க அப்பா அம்மா, இவங்க மனைவிகள், அக்கா தங்கச்சி, தோழி தோழர்கள்லாம் இவங்களை எப்படி பார்ப்பானுன்னு தெரியல. மழை மாதிரி மூக்க பிடிப்பாங்களோன்னு தெரில. அவ்வளோ கேவலமாக பேசுகிறான். இவன் என்ன மாதிரி ஜென்மம் இவன்லாம் எதுக்கு வாழறான்? ஏதோ இந்த தமிழ்நாட்டில் தமிழையே கேவலமாக பேசுகிறத தமிழன் பார்த்துட்ருக்கான்றதால உனக்கு பேசிகிட்ருக்கானுங்க. இப்படியே நீடிக்காது. ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் கோபம் வரும். கோபம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி திராவிடன்ற பேரில் இருக்கிறவன் எல்லா பேரும் ஓடி போகிறான் கண்டிப்பாக.